பாவங்கா மனிஷா. ஆ, மெஹந்தி போட்டுக்கணும்னு எவ்வளவு நாளா ஆசைப்படுறா தெரியுமா? மெஹந்தி போட்டுக்கிறதுக்கெல்லாம் 10 தடவை யோசிக்கணுமா? காலையில வந்து பொண்ணுகிட்ட போட சொல்லிருக்கலாம்ல. அப்படி இல்லக்கா. மெஹந்தி போட்டுக்கணும்னா பண்டிகையாவது இருக்கணும், இல்லனா கல்யாணமாவது நடக்கணும். இப்போதைக்கு எந்த பண்டிகையும் இல்ல. குறைஞ்சபட்சம் மனிஷாவுக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் நடந்தா அந்த கல்யாணத்துலயாவது மனிஷா மெஹந்தி போட்டுக்குவா. தேவயானி, நேரங்கிட்ட நேரத்துல நீ தேவையில்லாத டாபிக்க பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க. இது ரொம்ப நல்லா இருக்குக்கா. மனிஷா மித்ராவை எந்த அளவுக்கு காதலிக்கிறா. இத்தனை வருஷமா அவளோட காதல் குறையவே இல்ல. மனப்பூர்வமா மித்ராவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருக்கா. அந்த புனிதமான காதலை புரிஞ்சுக்கிற கடமை நமக்கு இல்லையா? வயசுல பெரியவங்கள அந்த காதலை மதிச்சு நம்ம தானே அவங்கள சேர்த்து வைக்கணும். உனக்கு காதல் மேல அந்த அளவுக்கு மதிப்பு இருந்தா, காதலை பத்தி நீ அந்த அளவுக்கு ஆழமா யோசிக்கிறன்னா, முதல்ல நீ உன் புள்ளையோட காதலை பத்தி யோசி. முதல்ல உன் புள்ள யார காதலிக்கிறானோ அவளை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி யோசி. அர்ஜுன், உண்மையிலேயே இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்ற வார்த்தையே இதுக்கு பத்தாது. தேங்க்யூ so much. இவங்களோட கல்யாண பேச்சை எப்படி ஆரம்பிக்கிறது? இது என்னது? இது சொரக்காவை தேங்காய் பால்ல பண்ணிருக்கேன். என்னது? சொரக்கால தேங்காய் பால் ஊத்தி பண்ணுவாங்களா? ரொம்ப டிஃபரெண்டான காம்பினேஷன். நான் இப்படி ஒரு காம்பினேஷன்ல இது வரைக்கும் சமையலே செஞ்சதில்ல. உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் எப்படி தோணுச்சு? நான் எப்பவும் வெரைட்டியா ஏதாவது பண்ணணும்னு தான் நினைப்பேன். அதான் இன்னைக்கும் புதுசா ட்ரை பண்ணலான்னு. இந்த சமையல் கூட அப்படி யோசிச்சு பண்ணதுதான். என் சமையல் டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எதுவா இருந்தாலும் சின்சியரா பண்ணா அது எவ்வளவு சிறந்ததா இருக்கும்னு இத சாப்பிட்டாலே புரியும். இதுல உங்க சிரமத்தை மட்டும் இல்ல, உங்களோட பொறுமைய, உங்களோட சீரியஸ்னஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ்ளோ ருசியா வந்திருக்கு. தேங்க்ஸ் லாட். அம்மா, அதை பத்திலாம் கொஞ்சம் அப்புறமா பேசலாம்ல. இப்பதானே அவன் சாப்பிட உட்காந்துருக்கா. இல்லைன்னா அவளுக்கு நான் என் கையால செஞ்ச சாப்பாடு ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பா ஆயிடுமா? ப்ளீஸ், வேற எப்பயாச்சும் பேசிக்கோங்க. என்னங்க அர்ஜுன், உங்க அம்மா ஏதோ ரொம்ப ப்ரிப்பேர்டா உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. நீங்க அவங்கள பேச விடாம தடுக்கிறீங்களே. லக்ஷ்மி, எங்க அம்மா என்ன பேசுறாங்கன்னு உனக்கு புரியாம வேணா இருக்கலாம். ஆனா எனக்கு நல்லா புரியுது. ஆனா அதை பத்தி இப்ப பேச தேவையில்ல. அம்மா, நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லப்பா, எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குமா. அவ பேரு அம்மா. என்ன ஆச்சு அர்ஜுன்? ஏன் இப்படி கத்துனீங்க? அது அம்மாவோட பிளேட் பக்கத்துல கரப்பாம்பூச்சி போற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக தான் கத்துனேன். பார்த்தா கருவேப்பிலை. அதுக்கு அப்படி கத்தணுமா? சில விஷயங்களை நம்ம தடுக்கணும்னா சில நேரங்கள்ல நம்ம இப்படி இருந்துதானே ஆகணும். நீ சாப்பிட்ட லக்ஷ்மி? அம்மா, இந்த டாபிக்கை பத்தி இன்னொரு நாள் பேசிக்கலாம். இப்ப கம்மனை சாப்பிட. இதுல பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு எப்படியோ சண்டே தானே.
லக்கி வீட்ல இருந்து அவ தலையில பேனா பார்க்க போறா. பரவாயில்ல, அனுப்பி வைங்க. இல்ல நானும் லக்கியும் ஷாப்பிங் போலான்னு இருக்கோம். என்னப்பா நம்ம ஷாப்பிங் போறோமா? நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்பதான் போகணும்னு முடிவு பண்ணேன். ப்ரோ, ஷாப்பிங்க்கு எப்ப வேணா போலாம் ப்ரோ. நமக்கு தினம் சண்டே வருமா? வாரத்துல ஒரு நாள் தான் வரும். அதுவும் 6 நாளைக்கு அப்புறம் தான் வரும். அது வரைக்கும் நாம எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். நம்மள மாதிரி சின்ன பசங்களுக்கு ஷாப்பிங் பண்றது இம்பார்ட்டன்ட்டா, ஒன்னா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது இம்பார்ட்டன்ட்டா? ஆமா ப்ரோ, நம்ம ஒன்னா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதா இம்பார்ட்டன்ட். சண்டேய கரெக்டா யூஸ் பண்றதா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்படின்னா அது உங்க அப்பாக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லு. ஆமாப்பா, எனக்கு இப்ப ஷாப்பிங் வரணும்னு தோணல. நானும் ஜுன்னுவோட உங்க வீட்டுக்கு போறேன். இவ்வளோ நேரம் நீ ஜுன்னு கூட தானே இருந்த லக்கி. மறுபடியும் அவனோட சேர்ந்து அவன் வீட்டுக்கு போகணுமா என்ன? பாட்டி, அப்பா கிட்ட நீங்களாவது சொல்லலாம்ல. மித்ரா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கண்டு காணாம விட்டுடணும். எதுக்கு இதை புடிச்சு நீ இவ்வளவு தொங்கிட்டு இருக்க? லக்கி போயிட்டு வரட்டும். நான் உனக்கு அவ்வளோ ஸ்பெஷலா? ஆமாமா, நீங்க எனக்கு எவ்வளவு ஸ்பெஷல்னா, அப்பா ஷாப்பிங் போலான்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஷாப்பிங்கே வேணான்னு சொல்லிட்டு வந்த அளவுக்கு ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் டைம் அப்பா சொன்னது வேணான்னு சொல்லிட்டு உங்களுக்காக வந்த அளவுக்கு ஸ்பெஷல். உங்க அப்பா கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிருக்க. அவரு வருத்தப்பட மாட்டாரா? அதெல்லாம் வருத்தப்பட மாட்டாருமா. ஏன்னா ஏன் சந்தோஷம் தான் அப்பாவோட சந்தோஷமோ. நான் என்ன வேணும்னு கேட்டாலும் அப்பா வேணான்னு சொல்லவே மாட்டாரு. ஓ அப்படியா? அப்படின்னா உங்க அப்பா ரொம்ப நல்லவருன்னு சொல்லு. ஆமாமா, அவர் ரொம்ப 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 நல்லவரு. ஆமா ஆமா, அவரோட நல்ல குணத்தை பத்தி அவரு பெத்த இந்த பொண்ணு தான் சொல்லணும். ஓய் ஜுன்னோ, உனக்காக நான் லஞ்ச் சமைச்சேன். நீ உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ஜம்முன்னு சாப்பிட்டு வர. இது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? சாரி அங்கிள், என்னால தான் ஜுன்னு எங்க வீட்டுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகேடா, நோ ப்ராப்ளம்.